ஸ்ரீ மாத்ரே நமஹ. இன்னைக்கு 14வது ஸ்லோகம் பார்க்கலாம். இப்போது காமேஸ்வர பிரேம ரத்னம் மணி பிரதிப்பணஸ்தனி நாபியாலவால ரோமாலி லதா பல குச்சத்வயி. அதுதான் 14வது ஸ்லோகம். இதில் முதல் பாதம் பூரா ஒரு நாமம், ரெண்டாவது பாதம் பூரா இன்னொரு நாமம். ஸோ 2 நாமங்கள். முதல் பாதம் பார்க்கலாம். இப்போ காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதிபணஸ்தனி, அதுதான் முதல் நாமம். இது என்ன அர்த்தம்? வேர்ட்ஸ் பார்க்கலாம். காமேஸ்வர பிரேமா, காமேஸ்வரான்னா தெரியும் இல்லையா, சிவன். சிவனுடைய பிரேமா அப்படின்னா ஹிஸ் லவ், சிவாஸ் லவ். ரத்னமணி, அவருடைய அந்த லவ், அன்பு. ரத்னமணி, ஜெம்ஸ். ரத்னமணின்னா ஜெம்ஸ், ரூபீஸ் ஆர் சம் ஏதோ மாணிக்கங்க, ஜெம் ஸ்டோன்ஸ். பிரதிபண, இன் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். பிரதிபண, இன் ரிட்டர்ன். ஸ்தனி, பிரெஸ்ட்ஸ். ஸ்தனின்னா பிரெஸ்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ அந்த வேர்ட்ஸ் வச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது காமேஸ்வரர், அதாவது சிவா பார்வதிக்கு தன்னுடைய பிரேமா, தன்னுடைய லவ் கொடுக்குறாரு. அந்த பார்வதி தேவி அந்த லவ்வை வாங்கிக்கிட்டு அதுக்கு தன்னுடைய லவ்வையும் சேர்த்து, இன் ரிட்டர்ன் தன் லவ்வை சேர்த்து டபுளாக ரெட்டத்தினி லவ்வாக தன்னுடைய மார்பகங்களில் வச்சுக்கிறாங்க. அது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்புறம் இன்னும் மேற்கொண்டு சொல்லலாம். ஸோ அந்த சிவன் கொடுக்குற அந்த சிவன் தன்னிடம் காட்டுற அந்த அன்பை அம்மா பதிலுக்கு தானும் அன்பை காட்டி அதை ரெட்டத்தினே டபுளாக்கி தன் பிரெஸ்ட்ஸில் வச்சுக்கிறாங்க. எதுக்கு? தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. யார் அவங்க குழந்தைங்க? நம்ம எல்லாரும் தான் குழந்தைங்கன்னா. வெறும் நீங்கள் கணேஷா, முருகன் அவங்க 2 பேரும் நினைக்கக்கூடாது. எல்லாரும் ஜெகன்மாதா. அதனால் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கறதுக்காக அந்த லவ் 2த்தையும் காப்பாற்றி வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ஆகாரம் கிடைக்கும்போது சிவனுடைய லவ்வும் பார்வதியினுடைய லவ்வும் 2ம் சேர்ந்து கிடைக்குது. அதாவது ஜெகன்மாதா, ஜெகத்பிதா 2 பேருடைய அன்பும் கருணையும் நமக்கு சேர்ந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு தரம் அர்த்தம் சொல்கிறேன். ஷீ ஹூ ஹேஸ் பிரெஸ்ட்ஸ் ஃபில்டு வித் ஜெம்ஸ் ஆஃப் காமேஸ்வராஸ் லவ் ஆடட் வித் ஹர் ஓன் லவ், அதுதான் மீனிங். ஸோ அந்த மாதிரி அவர் கொடுக்குற அன்போட தன்னுடைய அன்பை சேர்த்து எல்லா ஜீவராசிக்கும், நமக்குன்னா நம்ம ஒன்லி ஹியூமன்ஸ்க்கு இல்லை, எல்லா ஜீவராசிக்கும். எத்தனை 84 lakh ஸ்பீஷீஸ் இருக்காங்க ஜீவராசிங்க க்ரியேஷனில். சிருஷ்டியில் பிரம்மா உண்டாக்கினது 84 lakhs, 84 லட்சம் ஸ்பீஷீஸ்னால் வகைங்க. 84 லட்சம் கவுண்ட்டு, நம்பர் இல்லை. ஒவ்வொரு வகையில் எத்தனையோ கோடி இருப்பாங்க. இப்போ ஒரு மரம்னு சொல்கிறோம், மரம்ன்றது ஒரு ஸ்பீஷி, ஒரு வகை. அதில் கோடானு கோடி வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு வெரைட்டிலையும் எத்தனையோ இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அப்படி ஸ்பீஷீஸ் 84 lakh ஸ்பீஷீஸ் இருக்கிறாங்க நம்ம சிருஷ்டியில். எல்லாருக்கும் இந்த ஆகாரம் போகுது. அம்மா கிட்டேருந்து ஆகாரம் வருது. இந்த ஆகாரம் ஜெகத் மாதா, ஜெகத் பிதா 2 பேருடைய அன்பும் சேர்ந்து நமக்கு வருது. கருணையும் அன்பும் சேர்ந்து வருது. அதுதான் இதுக்கு முக்கியமான அர்த்தம். இதில் இப்போது இந்த 2ம் ஆகாரம் எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறாங்க? இது முன்னையே பார்த்துருக்கோம். த்ரூ சன் அண்ட் மூன் இல்லையா. சூரியனும் சந்திரனும் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல, அந்த மார்பகங்களில் இருக்கிறாங்கன்னு சொன்னோம் முன்னையே. அந்த இடத்துல இருந்து அவங்க மூலமாக நமக்கு இந்த ஆகாரம் கிடைக்குது. அம்மா தான் கொடுக்குறாங்க, ஆனால் சூரிய சந்திரன் மூலமாக கொடுக்குறாங்க. சன் பகலில் கொடுக்குறாரு, அதாவது பகலில் க்ராப்ஸ் விளையிறது, எல்லாம் செடி காய்கறிங்க, நம்ம க்ராப்ஸு பயிரெல்லாம் பகலில் வளர்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் தேவையானதெல்லாம் அப்போ வளருது. ராத்திரியில் சந்திரனுடைய லைட்டில் அதனுடைய குளிர்ச்சியில் வளர்கிற
ஔஷத செடிகள்லாம் ராத்திரியில் வளருது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இது 2த்தையும் வளர்த்து நமக்கு ஆகாரமாக கொடுக்குறாங்க. இப்போது எல்லா ஜீவராசிக்கோன்றதில் தேவருங்க கூட இருக்கிறாங்க, அவங்களும் அடங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் இது தான் சாப்பாடு. இது தானே நம்மள மாதிரி அவங்க இந்த மாதிரி அரிசி பருப்பு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ சூரிய கிரணத்திலேருந்து சந்திரன் ஒரு வித அது தேன் மாதிரி ஒரு அமுது அதை சந்திரன் முதல் வாங்கிக்கிறார், குடிக்கிறார். சூரிய ரேஸ், சன் ரேஸ்லேருந்து வர ஒரு இது மதுன்றாங்க, அதாவது சம் கைண்ட் ஆஃப் தேன், ஹனி மாதிரி, அதை சந்திரன் வாங்கி குடிக்கிறார் முதல்ல. அதை தேவருங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால்தான் தேவருங்க சோமபானம் குடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். சோமபானம், சோமானா சந்திரன், சோமபானம் குடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க, வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப. அதனால் சோமபானம் தான் இந்திரலோகத்தில் அவங்களுக்கு ஆகாரம். அது 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 கூட அவங்க, அதனால் தேவருங்களுக்கு ஆகாரம் கூட இந்த சூரிய சந்திரனால் வருது. அப்புறம் அதனால் இந்த சூரிய சந்திரனை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அம்மாவை நினச்சிக்கணும், ஸ்ரீ மாத்ரே நமஹான்னு சொல்லி கும்பிட்டுக்கணும். ஏன்னா அவங்க த்ரூவாக அம்மா கிட்டேருந்து நமக்கு ஆகாரம் வருதுன்றது அப்போ புரியும். அது புரிஞ்சுக்கணும், அதை நினச்சி பார்த்துக்கணும். நினச்சி ஸ்ரீ மாத்ரே நமஹான்னு ஒரு கும்பிடணும், சூரியனை பார்த்தப்போவும் சந்திரனை பார்த்தப்போவும். அதுக்கப்புறம் இந்த நாமத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அம்மானுடைய மதர்ஹுட், தாய்மை, மாத்திருத்துவம், அது புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கின்னு தான் நம்ம இந்த நாமத்தை அர்த்தம் பண்ணிக்கணும், ப்ளஸ் அதை சாண்ட் பண்ணணும். இப்போ சாண்டிங் எப்படி? ஓம் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனியை நமஹா அப்படின்னு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னா, நமக்கு அம்மா தான் ஆகாரம் கொடுக்குறாங்க, அவங்க ஜெகன் மாதா, அவங்களுடைய மாத்திருத்துவம் புரியும் எல்லாருக்கும். ப்ளஸ் ஆண்களுக்கெல்லாம் எப்போவுமே அவன் எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணும் ஜெகன் மாதா அப்படின்ற புரிகிற குணம் வரும். எல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற எந்த பெண்ணாக இருந்தாலும் அதுவும் மாதா, ஜெகன் மாதா அப்படின்னு புரிஞ்சுக்கிற குணம் வரும். வேறு கெட்ட எண்ணங்கள் வராது. அதனால் பண்டாசுர குணங்கள் எந்த ஆம்பளைக்கும் வராது. ஸோ பண்டாசுரனுங்க உண்டாக மாட்டாங்க, எல்லாருக்கும் நல்ல எண்ணம் தான் இருக்கும். அதுதான் இதை சாண்ட் பண்ண அந்த பலன் கிடைக்கும். சரி, இப்போது அடுத்த நாமம் இதில் பார்க்கலாம். நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்வயி, இது 2வது நாமம் இந்த ஸ்லோகத்தில். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாபியாலவாலி, நாபின்னா தொப்புள், அம்மாவனுடைய தொப்புள். ஆலவாலான்னா அந்த இப்போ ஒரு செடிக்கு பாத்தி கட்டுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடம், அந்த இடம் அதாவது கிரவுண்டுன்னு நினச்சிக்கலாமே, கிரவுண்டோ ஃபீல்டோ அந்த இடம், அங்கேருந்து முளைக்குதுன்னு அர்த்தம் அது. அப்புறம் ரோமாலி, ரோமானா ரோமங்க, ஹேர். லதா, க்ரீப்பர். பலா, ஃப்ரூட். குச்சா, பஞ்சுன்னு அர்த்தம். துவயின்னா 2. குச்சா துவயி அப்படின்னா 2, ஒரு கொத்தாக இருக்கிற 2 சேர்த்து கட்டின ஒரு கொத்துன்னு அர்த்தம். அதில் 2 இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ அதுக்கு எப்படி அதை அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? நாபியாலவால ரோமாலின்னா, இப்போ அம்மானுடைய நாபிலேருந்து அந்த ஆலவாலா அந்த இடத்துலேருந்து ரோமாலின்ற ஒரு லதா, ஒரு க்ரீப்பர் மாதிரி மேல் நோக்கி அந்த தொப்புள்கிட்ட ஸ்டார்ட் ஆகி அங்கே முளை விட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே முளை ஆரம்பித்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேல் நோக்கி ஒரு மெலிசாக ஒரு க்ரீப்பர் கொடி மாதிரி கோடு போகுது, ஒரு கோடு லைன் தெரியுது. என்ன அந்த லைனில் இருக்குதுன்னா ரோமங்கள், சின்ன ஹேர்ஸ், சின்னதாக சன்னமாக ஹேர்ஸ் இருந்தால் அதெல்லாம் சேர்ந்து ஒரு லைன் மாதிரி தெரியுது. அந்த லைன் மேல் வரைக்கும் போய் செஸ்ட் வரைக்கும் 2 பிரான்ச்சாக அப்படி பிரிஞ்சு அங்கே 2 பழம் தொங்குது அப்படிங்கிறாங்க. அது குச்சத்வயி, ரெட்டையாக 2 கொத்தாக 2 பழம் இருக்குது. ஸோ தொப்புள்லேருந்து ஒரு கொடி மாதிரி மேலே லைன் போய் அது 2 பழம் காய்ச்சி தொங்குது
என்னது அது பிரெஸ்ட், அவ்வளோதான். அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை அந்த மாதிரி ஒரு அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க வசினி தேவதைங்க. அந்த மாதிரி அதை நம்ம பார்க்கும்போது அம்மானுடைய ஒரு அந்த மதர்ஹுட்டு அந்த இதுதான் ஞாபகம் இருக்கணுமே தவிர அது ஒரு உமன்ஸ் அனாட்டமின்னு பார்க்கக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த நாமத்தை இது சொல்லி இந்த நாமத்தை ரிப்பீட் பண்ணுறதுனால எப்படி பண்ணுவோம்? இந்த நாமம் ரிப்பீட் ஓம் ஓம் நாபியால வால ரோமாலி லதா பல குச்சத்வயை நமஹா அப்படின்னு ரிப்பீட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதுதான் இதுக்கு பெனிஃபிட். அம்மானுடைய மாதృత్వం ஞாபகம் வரும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதனால் இந்த நாமத்தையும் பக்தியாக நினச்சி கும்பிடணும். ஸோ இந்த 2 நாமத்தையும் சொல்லும்போதும் அம்மா ஜெகன் மாதா அப்படின்றத மனசில் வச்சுன்னு நம்ம ஜெகன் மாதாவையும் ஜெகத் பிதாவையும் நினச்சி அவங்களுடைய கருணையும் அன்பையும் தான் நமக்கு ஆகாரமாக கொடுக்குறாங்க. அது சன் அண்ட் மூன் த்ரூவாக கொடுக்குறாங்க. அதை நம்ம சாப்பிட்டு அவங்களையே நினச்சி நல்ல குணங்களோடு இருக்கணும். அதுதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.